19 நியூயார்க் சிட்டி மெட்ரோபாலிட்டன் ஒப்பேரா. உலகத்திலேயே மிகப்பெரிய பிரஸ்டீஜியஸ் ஒப்பேரா ஹவுஸ்னா அதுதான். ஏன்னா 3000 சீட் கெப்பாசிட்டி ஆகும். அங்க இருக்கிற கர்டைன்ஸ்லாம் எழும்புற டைம்ல அங்க இருக்க பேக் ஸ்டேஜ்ல ஒருத்தர் வாழை பிடிச்சிட்டு நடுங்கிட்டு நிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவரோட குரல் கம்ப்ளீட்டா லாக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வாய்ஸே அவருக்கு சுத்தமா வரல. அவரோட பேரு என்ரிகோ கருசோ. அவர் இந்த உலகமே கிரேட்டஸ்ட் டெனர் ஹூ எவர் லிவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த மனுஷன் ஸ்டேஜுக்கு போக முடியாம வாழை பிடிச்சிட்டு அங்கேயே நடுங்கி நிக்கிறாரு. 3000 பேர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவர் அந்த டைம்ல தன்னோட நெஞ்ச புடிச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. த லிட்டில் மீ கெட் அவுட், த பிக் மீ டேக் ஓவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பயந்தாங்குழி என்னை விட்டு வெளியே போ, எனக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான நான் கட்டுப்பாட்டை எடு அப்படின்றாரு. அவரே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனார். அதுக்கப்புறம் அவர் தைரியமா ஸ்டேஜ்ல நடந்து பாடினாரு. அவருக்கு எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஆக்டிங்கும் இல்லை, லக்கும் இல்லை, பிரேயரும் இல்லை. இதுக்கு பேரு தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். 1963 ஒரு புக் வந்துச்சு, தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். டாக்டர் ஜோசப் மர்ஃபி தான் இதோட ஆத்தர். இந்த புக்கு இன்னைக்கு வரைக்கும் 50 மில்லியன் காப்பி சோல்ட் ஆயிருக்கு. 30க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ்ல இதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த புக்கோட மிகவும் பவர்ஃபுல்லான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இது ஜோசப் மர்ஃபியோட சொந்த கதை. மர்ஃபிக்கு ஃபேஸ்ல ஒரு கேன்சரஸ் க்ரோத் வந்துச்சு. அப்போ டாக்டர்ஸ்லாம் சொன்னது இதுக்கு ஒரே வழி சர்ஜரி தான். ஆனா மர்ஃபி அதை ரிஃப்யூஸ் பண்ணார். அவர் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் தான் அவர் தூங்கவே போவாராம். மை சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் ஹீலிங் மீ நவ், பர்ஃபெக்ட் ஹெல்த் இஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் என்ன ஹீல் பண்ணுது, என்னோட ஹெல்த் வந்து இப்ப பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி டெய்லி நைட் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. வாரங்களும் கடந்து போகுது, மாசங்களும் கடந்து போகுது. அதுக்கப்புறம் மர்ஃபிக்கு அந்த டியூமரும் மறையுது. டெய்லி நைட்டு ஒரு விஷயத்த சொன்னா எல்லாமே நடந்துருமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கேள்வி இருக்கலாம். ஆனா அவருக்கு அட்வைஸ் பண்ண அந்த டாக்டருக்கே இந்த விஷயம் புரியல. அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிகேட்ஸ் ஆஃப் ரிசர்ச்சா பண்றாரு. ஸ்டடிட் ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ், மாடர்ன் சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ், இது எல்லாத்தோட ரிசல்ட் ஒரே ஒரு புக். உன்னோட சப்கான்சியஸ் மைண்டை சரியா ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சா உன்னால டிசீஸை கூட ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு மர்ஃபி ஆர்கியூ பண்றாரு. சரி, இப்போ பேசிக்ஸை புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மைண்ட் கான்சியஸ் மைண்ட். நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கறது, திங்க் பண்றது, டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் ஐஸ்பர்கோட டிப் மட்டும். கான்சியஸ் மைண்ட்ன்றது உங்களோட டோட்டல் மென்டல் பவரோட வெறும் 10% மட்டும்தான். பாக்கி 90% உங்களுக்கே தெரியாம ஆப்ரேட் பண்றது, அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். மர்ஃபி வந்து பிரில்லியண்டா ஒரு விஷயம் சொல்வார். என்னன்னா, உங்களோட கான்சியஸ் மைண்ட்ன்றது கார்டனர், உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ன்றது சாயில். கார்டனர் என்ன சீட் போட்டாலும் சாயில் அதை வளர்க்கும். நல்ல விதை போட்டா நல்ல செடி வளரும், கெட்ட விதை போட்டா கெட்ட செடி வளரும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஜட்மெண்ட்லாம் இல்லை. அது நீங்க போடுற எந்த தாட்டையும் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணி அதை ரியாலிட்டி ஆக்க ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபெயிலியர் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணும். அதுவே நான் கேப்பபிள் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அச்சீவ் பண்றதுக்கு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணும். ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ உங்க சப்கான்சியஸ்ல என்ன இன்புட் போயிட்டு இருக்கு? மர்ஃபி 2 லா சொல்றாரு. லா 1 என்னன்னா தி லா ஆஃப் பிலீஃப். நீ நம்பினதும் நடக்கும், நீ நம்பாததும் நடக்கும். பாசிட்டிவா நம்மளால நடக்கும், நெகட்டிவா நம்மளால நடக்கும். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, பெரும்பாலான மக்கள் அன்கான்சியஸா நெகட்டிவான விஷயத்தையே நம்பிட்டு இருக்காங்க. என்னால முடியாது, என் ஃபேமிலி இது வரைக்கும் இப்படி யாரும் அச்சீவ் பண்ணதில்லை, நான் லக்கியும் இல்லை. இந்த சென்டென்ஸை ஒவ்வொரு நாளும் நம்ம ரிப்பீட் பண்றோம். சப்கான்சியஸ் அது கேட்குது, அப்படியே அதை டெலிவர் பண்ணுது. லா 2, த லா ஆஃப் ரிவர்ஸ் எஃபெக்ட். மர்ஃபி இதை ஒரு பிரெஞ்சு சைக்காலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கவர் பண்ணார். நான் ஸ்டேஜ்ல பேசணும்னு டிசைர் பண்ணேன், ஆனா மனசுல நான் எம்பாரஸ் ஆவேன் அப்படின்னு இமேஜின் பண்ணேன். அந்த இடத்துல இமேஜினேஷன் வின் ஆகுது. மேனிஃபெஸ்டிங்ல எஃபெக்டை விட இமேஜினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லலாம். உங்க சப்கான்சியஸ்க்கு கரெக்ட் இமேஜ் ப்ரோக்ராம் பண்றது எஃபெக்ட் எல்லாம் பைபாஸ் பண்ணும். இப்போ நம்ம பேச போறவரு தாமஸ் எடிசன். 1093 பேட்டன்ஸ், லைட் பல்ப், போனோகிராஃப், மோஷன் பிக்சர் கேமரா, ஹிஸ்டரியோட மிகப்பெரிய ப்ராலிஃபிக் இன்வென்டர். ஆனா இவரோட மிகப்பெரிய வியர்டான ஹேபிட்டை யாரும் பேசினது இல்லை. எடிசனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சேர் இருந்துச்சு. அவர் அந்த சேர்ல உட்காந்து கையில ஸ்டீல் பால்ஸை பிடிச்சு போறோம். கரெக்டா அவருக்கு கைக்கு கீழே ஸ்ட்ரைட்டா ஒரு மெட்டல் பிளேட்டும் ஃப்ளோர்ல இருக்குமா. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறாரு. அந்த நினைப்புல இருக்கிறப்ப அவரு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கும் போறாரு. ஒரு கட்டத்துல அவர் அறியாம தூக்க வரப்போ அவர் கையில இருக்க அந்த ஸ்டீல் பால்ஸ் வந்து கீழே விழுது, கரெக்டா அந்த மெட்டல் பிளேட்ல. அப்போ அவர் கரெக்டா முழிக்கிறார். அந்த மில்லி செகண்ட்ல அவருக்கு பதில் கிடைக்குது. எடிசன் சொல்றாரு, த ஆன்சர் கம் டு மீ ஜஸ்ட் பிஃபோர் ஸ்லீப்.
அதாவது நித்திரை வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதுக்கு ஹைனாகாகிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல சப்கான்சியஸ் மைண்டு ரொம்ப ரிசப்டிவா இருக்குமா. அந்த நேரத்துல போற தாட்ஸ் ரொம்ப டீப்பா ப்ரோக்ராம் ஆகுமா. மர்ஃபி இந்த கான்செப்டை சென்ட்ரலா வச்சே பேசுவாரு. உங்க தூக்கத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கடைசி தாட் தான் அந்த நைட்டு ஃபுல்லா உங்க சப்கான்சியஸோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க சப்கான்சியஸோட டெய்லி ப்ரோக்ராமிங். நீங்க ஆன்சிட்டியோட தூங்குனா பிரெயின் ஆன்சிட்டியை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். நீங்க கிராட்டிடியூடோட தூங்குனா பிரெயின் அபண்டன்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். எடிசனோட ஸ்டீல் பால் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறோமோ அதை கான்சியஸா சூஸ் பண்ணுங்க. மர்ஃபியோட புக்ல அவரு நூற்றுக்கணக்கான கேசஸ் டாக்குமெண்ட் பண்றாரு. அதுல ஒரு சில முக்கியமான கேஸ் இப்ப பார்க்கலாம். கேஸ் 1 மர்ஃபி புக்ல மென்ஷன் பண்ண ஒரு ரீமார்க்கபிள் கேஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். ஒரு சர்ஜனுக்கு வார்ல லெக்ல சிவியரா இன்ஜூர் ஆகுது. டாக்டர்லாம் சொல்றாங்க ஆம்புடேஷன் தேவைப்படலாம். அவர் ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடிட்டு தன்னோட கால் பெர்ஃபெக்டா ஹீல் ஆன இமேஜ அவர் மனசுக்குள்ளேயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு. என்னோட கால் ஹீல் ஆகுது, என்னோட மசில்லாம் க்ரோ ஆகுது, நான் நடக்கிறேன். ஒரு கட்டத்துல ஆம்புடேஷன் தேவையில்லாம போச்சு, அவரோட காலும் ஹீல் ஆச்சு. மர்ஃபி சொல்றாரு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு பாடியோட ஹீலிங் ப்ராசஸ டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். இது பிளேஸ்போ எஃபெக்ட்டுக்கு அப்புறம் போகுது. அப்படியே இன்னொரு கேஸ்ன்னு பார்த்தா ஒரு ரியல் எஸ்டேட் மேன். அந்த பிசினஸ் மேனு பினான்சியலா ஸ்ட்ரகிள் பண்றாரு. அப்போ மர்ஃபி அவருக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக்கை சொல்றாரு. ஒவ்வொரு நைட்டும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சீனை உங்க மனசுல விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. என் ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன், என் செக்ரட்டரி வராங்க, சார் இந்த வீக்ல 5 ப்ராப்பர்ட்டி சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஹாப்பியா இருக்கேன். அந்த சீனை மட்டும் டெய்லி அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. 6 வீக்ல அவரோட பிசினஸ் டர்ன் அரௌண்ட் ஆச்சு. மர்ஃபி சொல்றாரு சப்கான்சியஸ் மைண்டுக்கு இது ரியல் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல இமேஜினேஷனா அப்படின்னு தெரியாது. நம்ம இமேஜின் பண்றது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோட சேம் நியூரல் பாத்வேஸ ஆக்டிவேட் பண்ணும். ஓபனிங்ல ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம். அவரு ஸ்டேஜ் ஃப்ரைட்டை ஓவர் கம் பண்ண பிக் மீ டேக் ஓவர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை சொல்லுவார். ஆனா மர்ஃபி எக்ஸ்பிளைன் பண்றாரு அது ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல சொன்ன வார்த்தைலாம் இல்ல. கருசோ பல வருஷமா அந்த கான்செப்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு டைம் மிரரை பார்த்து ரிஹர்சல் பண்றப்போ தான் ஒரு கிரேட்டஸ்ட் சிங்கரா இருக்கிறதையும் சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்றதையும் கான்ஸ்டன்டா அவரு விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவரோட கான்சியஸுக்கு சக்சஸ் தான் ஃபெமிலியர், ஃபெயிலியர் வந்து டெம்பரரி விசிட்டர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. கன்சிஸ்டன்ட் சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங் இது டெம்பரரி ஃபியரை ஓவர் ரைட் பண்ணும். ஒரு மொமெண்டரி பேனிக் வந்து அவரோட இயர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கை எரேஸ் பண்ணாது. அடுத்து மர்ஃபி ஒரு யங் உமன் கேஸை மென்ஷன் பண்றாரு. டியூபர்குலோசிஸ் டயக்னிஸ். இது அந்த காலத்துல ஒரு டெத் சென்டென்ஸ் மாதிரி. நான் என்னோட ரெக்கவரி பத்தி மட்டும் தான் நினைக்கணும், டிசீஸை பத்தி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் தன்னை ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா ஹாப்பியா இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடையும் அவங்களுக்கு பயம் வரப்பெல்லாம் அந்த ஹெல்த்தியா இருக்கிற இமேஜை அவங்க யோசிச்சுப்பாங்க. ஒரு டைமுக்கு மேல அவங்க ஃபுல்லா ரெக்கவரி ஆகுறாங்க. மர்ஃபியோட மோஸ்ட் பவர்ஃபுல் சென்டென்ஸ் என்னன்னா, நீ எதை கன்சிஸ்டன்ட்லி இமேஜின் பண்றியோ அதை உன் பாடி உண்மைன்னு ஏத்துக்கும். அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம உடல் வந்து கெமிஸ்ட்ரி கூட அட்ஜஸ்ட் பண்ணும். மர்ஃபியோட புக்கை படிச்சவங்களுக்குலாம் ஒரு கொஸ்டின் வருது. அது என்னன்னா, why does it not work for everyone? மர்ஃபியே இதுக்கு பதிலும் சொல்றாரு. இதுல மொதல் மிஸ்டேக் என்னன்னா, லிப் சர்வீஸ் நாட் ஹார்ட் சர்வீஸ். நம்ம வாயால சொல்றோம் ஆனா மனசால அதை நம்பல. நான் ரிச் ஆவேன் அப்படின்னு சொல்றோம், ஆனா உங்களுக்குள்ள இது பாசிபிளா, நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. மர்ஃபி என்ன சொல்றாரு, சப்கான்சியஸ் மைண்டு உன்னோட வார்த்தைகளை கேட்கல, அது உன்னோட எமோஷனல் கன்விக்ஷனை கேட்கும். டவுட்டோட சொன்னா சப்கான்சியஸ் டவுட்டை அக்செப்ட் பண்ணும். மிஸ்டேக் நம்பர் 2, நெகட்டிவ் ஆட்டோ சஜஷன். மர்ஃபியோட டேர்ம் ஆட்டோ சஜஷன். நம்ம டெய்லி என்னென்ன சென்டென்ஸை மனசுல ரிப்பீட் பண்றோம். இந்த ஜாப்ல நான் போகவே மாட்டேன், என்னோட லக் எப்பயுமே பேட் தான், நான் எடை குறைக்கவே மாட்டேன். இந்த சென்டென்சஸ்லாம் சப்கான்சியஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. உங்க சப்கான்சியஸ்ல ப்ரோக்ராம் ஆகிற மோஸ்ட் பவர்ஃபுல் தாட்ஸ்லாம் நீங்க கான்சியஸ்லி யோசிக்கிற விஷயங்கள்லாம் இல்ல, நீங்க தாட்லெஸ்லி ரிப்பீட் பண்றதெல்லாம் தான். மிஸ்டேக் நம்பர் 3, விஷுவலைசேஷன் வித்தவுட் ஃபீலிங். இமேஜஸ் மட்டும் போதாது. மர்ஃபி கிளியரா சொல்றாரு, என்னோட கோல் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு இமேஜின் பண்றப்போ அந்த மொமெண்ட்ல எந்த ஃபீலிங் ஃபீல் ஆகுது, ஜாயா இல்ல ரிலீஃபா, கிராட்டிடியூடா இல்ல ப்ரைடா, அந்த ஃபீலிங் தான் சப்கான்சியஸ்க்கு ஒரு ஃபியூவல் மாதிரி. ஃபீலிங் இல்லாம பண்ற விஷுவலைசேஷன் எம்டி ரிச்சுவல் மாதிரி. அந்த ஃபீலிங்கோட பண்ற விஷுவலைசேஷன் தான் சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங். மிஸ்டேக் நம்பர் 4, இன்கன்சிஸ்டன்சி. விவசாயி ஒரு நிலத்துல விதைய போடுறாரு, 2 நாள் அதுக்கான ரிசல்ட் வராம அந்த விதையை திருப்பி எடுத்துடுறாரு. அதுக்கு அடுத்த சீசன்லயும் அதே விஷயத்த திருப்பி பண்றாரு. இப்படி பண்ணா அவர் ஒரு காலமும் அறுவடையே பண்ண முடியாது. சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங்ன்றது கன்சிஸ்டன்ட் ரெபிடேஷனால மட்டும்தான் நடக்கும். ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணிட்டு விட்டா ஒண்ணுமே நடக்காது. சரி, மர்ஃபி எக்ஸாக்ட்லி என்ன டெக்னிக் சொல்றாரு? டெக்னிக் நம்பர் 1, தி ட்ரௌசி ஸ்டேட் மெத்தட். தூக்க வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி
கண்ணை மூடிட்டு ஃபுல் ரிலாக்ஸ் ஆகி உன்னோட கோலை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சீனை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீனை, ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீலிங்ஸோட. மர்ஃபி இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்னு சொல்றாரு. ப்ரொமோஷன் வேணும்னா நம்மளோட பாஸ் நம்மள கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி ஒரு சீனை விஷுவலைஸ் பண்ணுங்க. பிசினஸ் வேணும்னா கஸ்டமர் நமக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு சீனை விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது எண்டு ரிசல்ட்டை மட்டும் விஷுவலைஸ் பண்ணுங்க, அதோட ப்ராசஸை பண்ண வேணாம். சப்கான்சியஸ்க்கு அதோட டெஸ்டினேஷனை மட்டும் கொடுங்க, ரூட்டை அதுவே கண்டுபிடிக்கும். டெக்னிக் நம்பர் 2, தி ஃப்ரேஸ் டெக்னிக். மர்ஃபி என்ன சொல்றாருன்னா, லாங் அஃபர்மேஷன்ஸ் வேணாம், ஷார்ட்டா பவர்ஃபுல்லா எமோஷனலா சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு 2-3 வார்த்தை போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், வெல்த் இஸ் மைண்ட், சக்சஸ் ஃப்ளோஸ் டு மீ. இதுல மர்ஃபி ஒரு சில விஷயத்த வார்னும் பண்றாரு. இதெல்லாம் வில் பவரோட ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிப்பீட் பண்ண வேணாம், அது கான்சியஸ் மைண்டோட எஃபெக்ட். ரிலாக்ஸ்டா ட்ரௌசி ஸ்டேட்ல சொல்றது சப்கான்சியஸ்க்கு டைரக்ட் ஆக்சன் சொல்லலாம். டெக்னிக் நம்பர் 3, தி தேங்க்ஃபுல் மெத்தட். மர்ஃபியோட புக்ல ஃப்ரீக்வெண்டா வர கான்செப்ட் இது. அதாவது ஆல்ரெடி நமக்கு நடந்துச்சு அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு கிரேட்ஃபுல் ஆகுது. தேங்க்யூ ஃபார் த அபண்டன்ஸ் இன் மை லைஃப், தேங்க்யூ ஃபார் மை பெர்ஃபெக்ட் ஹெல்த். பிரசன்ட் டென்ஸ்ல பாஸ்ட் அச்சீவ்மெண்ட் எனர்ஜியோட. அதாவது சப்கான்சியஸ் மைண்டு லேக் ஃப்ரீக்வன்சில இருக்கிறப்போ லேக்கை அட்ராக்ட் பண்றது, அபண்டன்ஸ் ஃப்ரீக்வன்சில இருக்கிறப்போ அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்றது. கிராட்டிடியூட் வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் பண்றதுக்கான ஃபாஸ்டஸ்ட் டூல்னு சொல்லலாம். மர்ஃபியோட புக்கு 1963ல வந்தது. ஆனா இந்த கான்செப்ட் மாடர்ன் வேர்ல்ட்லயும் ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. 1985 ஜிம் கேரி, அவர் அந்த டைம்ல உடஞ்சு போய் தான் இருந்தார். $10 million செக் எழுதி அவரோட வாலெட்ல வைக்கிறார். 10 வருஷத்துல எக்ஸாக்டா அதே 10 மில்லியன் அவர் கைக்கு வருது. மர்ஃபியோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, அவரு சப்கான்சியஸ்ல ஆல்ரெடி சக்சஸ் ஆனதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நாள் அந்த ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஓப்ரா வின்ஃப்ரே, சைல்டு அபியூஸ், பாவர்ட்டி, ரிஜெக்ஷன். பட் அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி விஷுவலைசேஷனும் பண்ணியிருக்காங்க. மர்ஃபியோட எக்ஸாக்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட நெட்வொர்க்னு பார்த்தா $2.5 billion. லிஸ்ட்ல நிறைய பேர் சொல்லலாம். கானர் மெக்ரேகர், அர்னால்டு மர்ஃபியோட புக்கை அவரே ரெக்கமெண்டும் பண்றாரு. இவங்க எல்லாருமே ரிசல்ட்டை விஷுவலைசேஷன் பண்றாங்க, ப்ராசஸ் கிடையாது. அவங்க சப்கான்சியஸ் மைண்டு அதை கரெக்டா டெலிவரும் பண்ணுது. மர்ஃபியோட புக்கு நமக்கு சொல்ற ஒரே ஒரு உண்மை என்னன்னா, உன் வாழ்க்கை உன் சப்கான்சியஸ் மைண்டோட ஒரு பிரிண்ட் அவுட் தான். நீ அதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறியோ அதை அவுட்புட்டா கொடுக்கும். சக்சஸ் இல்லைன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை தான் நம்ம பிளேம் பண்ணணும், நம்மளோட லைஃபை கிடையாது. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கண்ணை மூடிட்டு உங்களோட பிக்கெஸ்ட் கோல் ஆல்ரெடி அச்சீவ் ஆன ஒரு சீனை விஷுவலைஸ் பண்ணுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்கோட நீங்க தூங்குங்க. உங்களோட சப்கான்சியஸ் அந்த நைட்டு ஃபுல்லா அதை ப்ராசஸ் பண்ணும். இந்த ஒரு விஷயம் மர்ஃபி ப்ராமிஸ் பண்ணது, அது சயின்ஸாலையும் கன்ஃபார்ம் பண்ணது. இதை எடிசன்ல இருந்து அர்னால்ட் வரைக்கும் நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்க டர்ன் இது. கமெண்ட் பண்ணுங்க, உங்க சப்கான்சியஸ்ல இன்னைக்கு நைட்டு என்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்க.